ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி காரக்குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானல் சூடாயிடுச்சு. வானல் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெந்தயம் கருகிடவும் கூடாது, அதிகமாக போயிடக்கூடாது, குழம்பு கசக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் சுருங்கி வரட்டும். 2 கொத்து கருவேப்பிலை அலசி எடுத்துகிட்டு வந்து உருவி போட்டுக்கிறேன். அலசிட்டு வரும்போது எண்ணெயில் போட்டால் தெறிக்கும், பார்த்து போடுங்க. 3 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடுங்க. அடுப்பில் அப்பப்போ தொடச்சிட்டே இருப்பேன், எதுவுமே சிந்தக்கூடாது எனக்கு. வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு. இப்போ 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுவோம். அது கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்காக சீக்கிரம் வணங்கணும்னு உப்பு போடுவாங்க. நான் குழம்புக்கு ஏற்ற உப்பே இப்பயே போட்டுருவேன். இடையில உப்பு போட மாட்டேன், இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அலசி வச்சுருக்கிற கிழங்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பரட்டி விட்டுட்டு 1.25 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அதையும் ஒரு பரட்டி விடுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் இது. 4 ஸ்பூன் போடுவேன், இடையில போட மாட்டேன், இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பரட்டிட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். புளியை கம்மியாக ஊற்றி, காரம் அதிகமாக இருக்கணும் காரக்குழம்புக்கு. தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எனக்கு இது போதும். தட்டு போட்டு மூடிடுறேன். அது கொதிக்கிறதுக்குள்ளேயும் பாத்திரம்லாம் நிறையா சேர்ந்துருக்கு, அதை கழுவி கமுத்திட்டு வந்துடலாம். கமுத்தியாச்சு. விவசாயி நாட்டு சர்க்கரை இறக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 ஸ்பூன் வெல்லம் போடுறேன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டு கொடுக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.